السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى إن رحمة الله قريب من المحسنين. صدق الله العظيم. قال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم إذا كان رمضان فتحت أبواب رحمة أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்பொழியுமாகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் அருள் யாருக்கு கிடைக்கும் என்ற தலைப்பில் முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபை, எந்த ரமலான் மாதத்தை நாம் எதிர்பார்த்தோமோ அந்த ரமலானுடைய முந்திய ஒரு வாரத்தை பகல் காலங்களிலே நோன்பு நோற்றவர்களாக, இரவு காலங்களில் நின்று வணங்கியவர்களாக அல்ஹம்துலில்லாஹ் முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கும் நாட்களில் அல்லாஹு தஆலா நோன்பு நோக்கக்கூடிய வணங்கக்கூடிய மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். மனிதன் தன்னுடைய துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தில் முற்றிலும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதிக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள், ரமலான் என்று சொன்னால் முந்திய 10 நாட்கள் அது அல்லாஹுடைய அருளை பொழியக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருள் இந்த உலகத்திற்கு தேவையா என்று ஒரு கேள்வி எழுப்பினால், எல்லா காலத்திற்கும் அல்லாஹுடைய அருள் அவசியம் தேவை. மூமின்களாகிய நாம் ஒரு ஆழமான செய்தி விளங்க வேண்டும். அல்லாஹுடைய அருள் தான் இந்த உலகத்திற்கு இயங்கக்கூடிய அழகான இயந்திரம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹுடைய அருள் இந்த பூமியில இல்லாவிட்டால் இந்த பூமி இயங்குவது நின்றுவிடும், கடல்களுடைய அலைகள் நின்றுவிடும், வானம் கீழே நொறுங்கி விழுந்துவிடும், பூமி அப்படியே தடுமாற்றத்திற்கு உண்டாகிவிடும், மலைகள் எல்லாம் சதற ஆரம்பித்து விடும், உயிரினங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பதற ஆரம்பித்துவிடும், உலகில் எந்த ஒன்றும் நிலையானதாக இருக்காது, உலகமே சம்பித்து போகும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய அருள் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு அவசியமானது. எல்லா காலத்திலும் அல்லாஹுடைய அருள் எந்த அளவுக்கு அவசியம் என்றால், மனிதன் தன்னுடைய பாவங்களை சமயங்களில் நினைத்து பார்த்து அவன் பயப்படுகிறான். நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இருக்கிறனே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ண எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா? அப்படியே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே, நான் நிம்மதியாக வாழ்வனே என்று மனிதன் புலம்ப துவங்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ரஹ்மத் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது அல்லவா, அது கரீபுன், அது ரொம்ப நெருக்கமானதாக இருக்கிறது. யாருக்கு நெருக்கமானதாக இருக்கிறது? மினல் முஹ்ஸினீன், நன்மை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது. ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் நன்மையை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க யோசித்து பார்க்கலாம், நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மஹல்லா மட்டுமல்ல, எல்லா மஹல்லாவும் பொறுப்போக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ரமலான் மாதத்திலே அந்த பள்ளியுடைய ஹாபிஸா ஏறக்குறைய 1.25 ஜுசுவை மனனம் செய்து சிரமப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் தொடர்புக்கூடிய அந்த அற்புத கல்குல்லா காட்சியை இந்த உம்மத்து செவிமடுத்து நன்மைகள் அடைய வேண்டிய இந்த உம்மத் தெருக்களிலும் பள்ளிவாசல் ஓரங்களிலும் நின்று கொண்டு வெட்டி கதை வீண் கதையை பேசிக்கொண்டு
பள்ளிவாசலிலே தொழுகை தான் நடக்கிறது. குர்ஆன் ஓதப்படுகின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பள்ளிவாசல் ஒட்டுனா போல பள்ளிவாசலை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதன் தவறுகளை செய்துவிட்டு அதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்குமா, அந்த ரஹ்மத்தை கொண்டு நான் நிம்மதி அடைவேன் என்று நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், கண்டிப்பாக உனக்கு ரஹ்மத்து கிடைக்கும், கண்டிப்பாக என் ரஹ்மத்தை கொண்டு நீ பலனுடையவனாக மகிழ்ச்சியுடையவனாக உன்னால் வாழ முடியும். அல்லாஹ் ஒரு நிபந்தனை போடுகிறான், என்னுடைய ரஹ்மத்து எந்த அளவுக்கு விசாலமானதோ அதே போல் என்னுடைய ரஹ்மத்து அந்த அளவுக்கு அடைவதற்கு ஆக கடினம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவ்வளவு சீக்கிரம் அடைந்திட முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய அந்த வழிகளை பார்க்கின்ற பொழுது வரலாற்றில் ஆன்மீகவாதிகள் அந்த ரஹ்மத்தை அடைந்ததற்கான சான்றுகளை நமக்கு ஏராளமாக எடுத்து சொல்லுகிறார்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல, பல ஆயிரம் சான்றுகள் இந்த மண்ணிலே இருக்கிறது. எந்த அளவுக்கு ரஹ்மத்து தூரமானதோ அந்த அளவுக்கு அந்த ரஹ்மத்து ரொம்ப கரீப் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு தான் கிடைக்கும் என்ற கேள்வியை நாம் பார்க்கின்ற பொழுது முதல்ல 3 பேருக்கு கண்டிப்பாக கிடைக்காது என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காண்பிக்கிறார். அந்த 3 பேர் யார்? முதல் மனிதர், தௌபாவுடைய வாசல் திறந்திருந்தோம். எப்படி? தௌபாவுடைய வாசல் திறந்திருந்தோம், அவர் எந்த காலத்திலும் தௌபா செய்யாமல் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 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 இஸ்ராயில் வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றுகின்ற வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற ஒற்றை வார்த்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் அப்படியே மௌத்தா போறாரு பாருங்க. அவருக்கு தான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் என்பது இல்லாமல் போகும். அல்லாஹ் எவ்வளவு காலம் டைம் கொடுத்திருக்கிறான்? 70 வருஷம் டைம் கொடுத்தான். கடைசியில வரகராவுடைய நேரத்திலும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்தான். அந்த வரகராவை அடைந்ததற்கு பின்னாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கதறுவான், மன்றாடுவான், ரப்பே ஒரு வாய்ப்பை தா, நான் மீண்டும் உலகத்திற்கு செல்கிறேன், நோன்பு நோக்கிறேன், தராவியா தொழுகிறேன், நன்மைகளை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே கதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், மனிதா அந்த வாசல் யாருக்கும் திறக்கப்படவில்லை, வரவரா வரைக்கும் அந்த வாசல் திறக்கப்பட்டிருந்தது. எப்போது ரூஹ் வெளியே வந்ததோ அப்பொழுது அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ரஹ்மத் இல்லை என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் என்று நாம் பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்காது என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், யார் காலம் எல்லாம் ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ. ஹராம்னா எப்படிப்பட்ட ஹராம்? எல்லா நிலையிலையும் மதுவை சாப்பிடுவது. எப்ப பார்த்தாலும் வீட்டுல நல்ல காரியம்னாலும் மதுவில் தான் இருப்பார், வீட்டுல துக்க காரியம்னாலும் ஒரு மதுவில் தான் இருப்பார். அவரை நேரம் நின்று நம்ம பார்த்து பல வருடங்கள் ஆயிருக்கும், அவரால் நேரம் நிக்கவே முடியாது, இப்படியும் அப்படியும் ஆடுவார். எப்பவுமே தண்ணி வண்டின்னு வாங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தண்ணி வண்டி, தண்ணி மாஸ்டர்னு வாங்க. இப்படி எல்லா காலத்திலும் மதுவை சாப்பிட்டு 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 ரூஹ் பிரிகின்ற நேரத்திலும் அவர் மதுவில இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு எப்படி தெரியும் தான் தௌபா செய்ய வேண்டும் என்று? அப்படி அவர் ரூஹிலே ஹராம் பிரிகின்ற பொழுது, அந்த ஹராமிலே ரூஹ் பிரிகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் ஹராமிலே ரூஹ் பிரிந்ததால் அவனும் தௌபா வாசலை இழந்தான், என் அருளை பெறுவதற்கு அவன் தவறிவிட்டான். இந்த உம்மத்திலே எத்தனை பேர் மதுவிலே இறந்து போறார்கள்? வெளிய சொல்றது இல்ல, சொன்னா அசிங்கம், கேவலம். என்ன சொல்லுவாங்க? நல்லா தானே இருந்தார் நேற்று, இல்ல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஹார்ட் அட்டாக்ல போறது கேஸ் கிடையாது. அது மதுவை குடித்து குடித்து ஒரு கட்டத்தில் எல்லாம் செயலிழந்து போனது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இரண்டாவது மனிதர்கள் ஹராமிலே வாழ்ந்து ஹராமிலே மூத்தா போனால் அவர்களுக்கு என்னுடைய அருள் கிடைக்காது. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், யார் இந்த உலகிலே பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அல்லாஹ் வெளிப்படையா பேசுகிறான், என்னை வணங்காமல் என்னிடத்தில் உதவி தேடாமல் என்னை ரப்பு என்று ஏற்றுக்கொள்ளாமல் காலமெல்லாம் சிறுக்கிலே வாழ்ந்தானோ அப்படிப்பட்ட அந்த மனிதன் அவன் மௌத்தா போற வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன், அவன் மௌத்திலும் கூட அவன் சிறுக்கிலே மௌத்தா போனால் அவனுக்கும் என்னுடைய அருள் தடைபடும், அவனுக்கும் என்னுடைய அருள் இல்லாமல் போகும் என்று அல்லாஹ் தஆலா முதல் 3 நபர்களை இந்த உலகத்திலே என் அருள் யாருக்கு கிடைக்கும் என்பதை சொல்ல வர இடத்தில் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது என்று பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாக அல்லாஹ் எடுத்துரைக்கிறார். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த 3 தருணங்கள். மவுத்து வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு, மனசுல பதிய வைங்க. மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னா தௌபா செய்யவே முடியாது.
அதனால அல்லாஹ்வை வணங்குவதற்கு முற்படுங்கள், அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைப்பதற்கு முன்புங்கள். இரண்டாவது, ஹலாலான வாழ்க்கையை வாழுங்கள், ஹராமான வாழ்க்கையை ஒரு கணமும் நீங்கள் செய்து விடாதீர்கள். மூன்றாவது, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முன்னின்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் அகீமுஸ் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை தினமும் ஓதுகிறார்களோ, துஆ தவீல் நீண்ட துஆ அல்லாஹ் இந்த மாதத்தில் கேட்கிறார்களோ, திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார்களோ, இந்த 4 கட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டாத மனிதர் இந்த ரமலானிலும் கூட பள்ளி வாசலுடைய தெருளு வாசல்ல திண்ணைகள்ல உட்கார்ந்து கொண்டு நீ என்ன தொலை வைக்கிறது, நான் என்ன உன் பின்னாடி வந்து தொழுகிறது, நீ என்ன ஒன்னே கால் திசை ஓதுறது, நான் என்ன உன் பின்னாடி வந்து நின்று கேட்கிறது, நீ என்ன பயான் செய்வது, அதை என்ன நான் செவிமடுத்து கேட்பது என்று ஒரு மனிதனாக அல்ல, ஒரு சைத்தானாக தொழுகை விடுபவன் மூமினாக இருக்க மாட்டான். அப்படி விட்டவன் அவன் சைத்தானாகத்தான் இருப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்களே, அகீமுஸ் ஸலாத் ரமலானிலும் தொழுகை நிலைநாட்டாத மூமின்கள் சைத்தான் வடிவத்தில், ரமலானுடைய மாதத்திலும் குர்ஆனை தொடாமல் எடுக்காமல் அதை ஓதாமல் அதை செவிமடுக்காமல் அதனுடைய அர்த்தங்களை படிக்காமல் கடந்து போகக்கூடிய மூமின்களுடைய தோற்றத்தில் சைத்தான்கள். ரமலானுடைய மாதத்திலும் காலம் முழுக்க இந்த ஒரு மாத காலம் தான் நமக்கு அவகாசம். தஹஜ்ஜுல விழுந்து விழுந்து துஆ கேட்கலாம், இஃப்தார்ல விழுந்து விழுந்து துஆ கேட்கலாம். அந்த நேரத்திலும் அவர் போட்ட சம்சாவை காணோம், நான் கொடுத்த வடை தான் இருக்கு என்று சம்சா வடை பஞ்சாயத்திலும் ரமலானுடைய காலத்திலும் காலை மாலை திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய அந்த திக்ருடைய அடிப்படை பண்பு மூமின்களிடத்தில் இந்த 4 இல்லாமல் போனதினால் அல்லாஹ் சொல்ற இந்த 4ஐயும் செய்யாதவர்களுக்கு என் அருள் கண்டிப்பாக கிடையாது. அதுலயும் ஒரு சில பேர் ஃபர்லு மட்டும் தான் தொழுவாங்க. உன்னுடைய ஃபர்லு மட்டும் எனக்கு போதும், உன் துஆ தேவையில்லை, உன் திக்ரு தேவையில்லை, உன்னுடைய குர்ஆன் திலாவத்து தேவையில்லை. நாம் தெளிவாக விளங்க வேண்டும். இங்க இமாம் துஆ செய்யறாருன்னா அவர் குடும்பத்துக்கு மட்டும் செய்யறது கிடையாது. இங்க இமாம் திக்ரு செய்யறாருன்னா அவருக்கு மட்டும் சொர்க்கம் போக வழி உண்டாக்குவது கிடையாது. இங்க இமாம் மட்டும் குர்ஆனை ஓதுகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு மட்டும் நன்மை வந்து செய்வது கிடையாது. நான் கையை அல்லாஹ்விடத்தில் உயர்த்துகின்ற பொழுது உம்மத்திற்காக துஆ கேட்கப்படுகிறது. குர்ஆனை திறந்து ஓதப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த ஜமாஅத்துக்கும் நன்மை வழிவகுப்பதற்காக குர்ஆன் ஓதப்படுகிறது. திக்ரு செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அது எனக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அல்ல, இந்த ஜமாஅத்துக்கு அந்த நெருக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கி தருகிறான். இந்த அடிப்படையை கூட விளங்காத எத்தனையோ மனிதர்கள் நம்மில் வெறுமனே ஃபர்லை தொழுது விட்டு துஆ வேண்டாம், திக்ரு வேண்டாம், திலாவத்து வேண்டாம் என்று விலகி போகிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறார், உனக்கு என்னுடைய ரஹ்மத் என்பது இல்லாமல் போய்விடும். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள், காஃபிர்கள் இருக்கிறார்களே, அந்த காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுவதுமாக விளங்கிக் கொண்டால் அவர்கள் சொர்க்கம் அடைவதை நிராசை அடைய மாட்டேன் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். மூமின்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நரகத்தினுடைய தண்டனையை விளங்கிக் கொண்டால் நரகத்தை விட்டு அவர்கள் தப்பிப்பதிலிருந்தும் பொதுபோக்காக இருக்க மாட்டார்கள். இந்த 2 வரையை பெருமானார் எப்படி விளக்குகிறார்கள்? மூமின்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையும் விளங்கிக் கொள்ளவில்லை, காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் விளங்கிக் கொள்ளல. இன்னைக்கு மாற்றார்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இந்த காரியங்களை செய்தால் கிடைக்கும் என்று தெரிந்தால் மாற்றார்கள் நம்மோடு சேர்ந்து நோன்பு வைப்பார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேலாக 5 முதல் நாட்கள் நோன்பு நோக்கிறார் என்பதாக எத்தனை செய்திகள். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் நோன்பு நோக்கிறார் என்பதாக நேற்றிலிருந்து யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எங்களுக்கு கிடைக்கும், அவங்க பாஷையில சொல்றது அந்த ஆண்டவனின் அருள், அந்த ஆண்டவனின் அருள் அவர்கள் இந்தந்த காரியங்கள் கிடைக்கும் என்று விளங்கிக் கொண்டால் மாற்றார்கள் போட்டி போட்டு நோன்பு வைப்பார்கள், மாற்றார்கள் போட்டி போட்டு நம்மளை விட அவர்கள் அமல் செய்வார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாற்றார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்கினால் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அவர்கள் நிராசை அடைய மாட்டார்கள். மூமின்கள் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்தையும் விளங்கிக் கொண்டால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதிலிருந்து அவர்கள் நிராசை அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான்,
அல்லாஹ்வாகிய நான் என்னிடத்தில் இந்த 3 விஷயங்களை என் அடியார்களே நீங்கள் கண்டிப்பாக ஏற்றே ஆக வேண்டும், கேட்டே ஆக வேண்டும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாஃபு அன்னா, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை நீ அழிப்பாயாக. எத்தனை பேர் எத்தனை குற்றங்கள் செய்கிறோம். நான் பல தடவை பயானிலே சொல்லியிருக்கிறேன். அதுல நாங்க கஞ்சா குடிப்பது கிடையாது, நாங்க மது குடிப்பது கிடையாது, நாங்க ஜினா செய்வது கிடையாது, நாங்க எந்த பொம்பளைக்கு பின்னாடியும் போவது கிடையாது, நாங்க எந்த ஆபாச படத்தையும் பார்ப்பது கிடையாது. எங்களை எப்படி சொல்லலாம் என்று எத்தனையோ மேவாதிகள் பேசக்கூடிய சூழலில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தப்பெல்லாம் பண்ணாதான் நீ தப்பு செஞ்சவன் கிடையாது. நன்மையை செய்யாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருந்தால் நீதான் பெரிய பாவி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை வாலிபர்கள், எத்தனை பெரியவர்கள், எத்தனை குடும்ப தலைவிகள் ரமலான் மாதத்திலும் நன்மை செய்யாமல், ரமலான் மாதத்திலும் அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்காமல் இந்த மாதத்தை வீண்விரயமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வாஃபு அன்னா, என் பாவத்தை அழித்துவிடு ரப்பே என்று என்னிடத்தில் கேள் மனிதா என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் அழகாக பேசுகிறார். எத்தனை பாவங்கள் நம்மில் நிறைய பேர் செய்திருக்கிறோம். 4 சுவற்றுக்குள் எத்தனை பாவங்கள், 4 நண்பர்களோடு, அந்த மொபைல் போனோடு, எத்தனை தொலைக்காட்சி, எத்தனை நாட்கள் வீணடித்தோம். இவையெல்லாம் என்ன நன்மையா? எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் என்ன வழியை உண்டாக்குகிறான்? வாஃபு அன்னா, நீ வாயை திறந்து சொல்லு. நீ எல்லா பாவத்தையும் பட்டியலிடாத, நேரத்தையும் நாட்களையும் வருடத்தையும் பட்டியலிடாத, ஒரு வார்த்தையை சொல்லு என்று அல்லாஹ் சொல்கிறான். வாஃபு அன்னா, இதை சொல்லு போதும், உன் பாவத்தை நான் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், என் அடியானே நீ என்னிடத்திலே கேள், என்னை மன்னித்து விடு ரப்பே என்று என்னிடத்திலே கேள் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு கற்றுத் தருகிறார். 3வது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மௌல வர்ஹம்னா, என் அடியானே என்னிடத்திலே கேள், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், என் மீது அருள் புரி யா அல்லாஹ். அந்த மௌலானா, நீதான் யாரு? என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய். இந்த 3 விஷயங்களை இந்த உம்மத் இன்றைக்கு ரமலானிலே கேட்கிறதா? யா அல்லாஹ் என்னை என் பாவங்களை அழித்துவிடு என்று கேட்கக்கூடிய கூட்டத்தை பள்ளிவாசலே பார்க்க முடிகிறதா? யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை பள்ளிவாசலே பார்க்க முடிகிறதா? இல்ல யா அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துவிடு என்று கேட்கக்கூடிய முன்னிங்களை தான் பார்க்க முடிகிறதா? இந்த 3ஐயும் அல்லாஹ் தஆலா கேட்க சொல்லி தன் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் கட்டளையாக பேசுகிறான். குறிப்பாக அதில் 3வது செய்தி, வர்ஹம்னா, எங்கள் ரட்சகா எங்கள் மீது நீ அருள் புரிவாயாக. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யார் வாயை திறந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இதுல இன்னொரு கேள்வி ஒளிஞ்சிருக்கு. கேட்கிறவங்க தான் அல்லாஹ் தருவான்னா, கேட்டாத எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தானே தந்திருக்கிறார். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் நம்மளை விட பிற சமயத்தை சேர்ந்த எவ்வளவு பிரமாதமாக வாடுகிறார்கள். அவர்கள் நம்ம அல்லாஹ்விடத்தில் வருகம்னா என்று கேட்டார்களா? எந்த பிற சமயத்தை சேர்ந்த அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், கேட்காதவர்களுக்கு நான் வாரி தருகிறேன், கேட்டவர்களுக்கு நான் கணக்கில்லாமல் தருகிறேன் என்பதாக குறிப்பிடுகிறான். வரஹம்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரி என்று அல்லாஹ் இந்த மாதத்திலே முதல் 10 நாளிலே தன் அடியார்களை கேட்க சொல்கிறான். மேலான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் கஹஃப் என்ற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே குகைவாசிகள் 7 பேர் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். எப்படிப்பட்ட உதவி? இது அஹ்வல் ஃபித்யாத்தினல் கஹஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா என்ற இந்த துஆவில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த குகைவாசிகள், ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு உன்னுடைய அருளை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக சூரத்துல் கஹஃபில் அல்லாஹ் பேசுகிறான். வாலிபர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதாக குர்ஆனிலே வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைய வாலிபர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கல் என்ற வரலாறு தான் அதிகமாக இருக்கிறது. கேட்க வேண்டிய மாதத்தில் இந்த உம்மத்து கேட்க தவறியதால் அவர்கள் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கேட்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு கேட்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லுவான், எப்ப இந்த வாசல்ல நீங்க நின்றுட்டியோ இதுக்கப்புறம் இந்த வாசல் திறக்கப்படாது. ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார்கள், இதா கான ரமலான் மாதம் வந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபு ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் திறந்து விடும். ரமலான் மாசம் வந்துட்டாலே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் வாயில்களை திறந்து விடுகிறேன், நரகத்தின் வாயில்களை நான் மூடி விடுகிறேன். இதுல ரஹ்மத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்ததாக ஹதீசுகளில் பெருமானார் சொல்லுகிறார்கள். நம்மள எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு சைடு தலைவலி, எப்ப பார்த்தாலும் எதை சாப்பிட்டாலும் வாந்தி,
எப்ப எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி, எந்த தொழிலை தொடங்கினாலும் முன்னேற்றம் இல்லை, கல்யாணம் பண்ணி 10 வருஷம் குழந்தை இல்லை, தாய் தகப்பன்ற நல்ல ஒரு அனுசரிப்பு முகப்பத்து இல்லை, சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை என்னால வாழ முடியல, இதெல்லாம் பிரச்சனை தானே. இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? நான் ரமலானிலே முந்திய பத்திலே ரஹமத்துடைய வாசல்களை திறந்து விடுகிறேன். இந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்விடத்தை தொடர்ந்து அருள் புரி என்று கேட்டால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறான். நாம் கேட்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் கேட்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அமர்ந்திருந்தார்கள். சில குஃபார்கள் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் விபச்சாரம் செய்தோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சமையலிலே கொலை கூட செய்திருக்கிறோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? கேட்பது யாரும் முஸ்லிம்கள் அல்ல, பிற சமயத்தை சேர்ந்த மாற்றார்கள். ரசூலுல்லாஹ், ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை இல்லை, எங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்றால் நாங்கள் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம். அதாவது நாங்க நல்லா விளங்கணும், அன்னைக்கு காலம் கொலையை செஞ்சிருவாங்க, அன்னைக்கு காலம் விபச்சாரம் செஞ்சிருவாங்க, ஆனா செய்யறதுக்கு முன்னாடி அல்லது செஞ்சதுக்கு பின்னாடியோ அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. செய்யறதுக்கு முன்னாடி தப்புன்னு வேலை செய்யாது, செஞ்சதுக்கு பின்னாடி தப்புன்னு வேலை செய்யாது. அப்ப அவங்க என்ன விளங்கிட்டாங்க? நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அவ்வளவு அறியாமை, அவ்வளவு அறியாமை. இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு அறியாமையா இருக்கிறது, கொழுப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்று தெரிந்திருந்தும் ஒருவன் பள்ளியின் பக்கம் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பேர் அறியாமையா? அது கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு. மேலான பெருமக்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பரிகாரம் உண்டு. எப்படிப்பட்ட பரிகாரம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நான் தவறு செய்துவிட்டேன் என்று மன்னிப்பை கேட்டால் போதும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டான். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் அடியாரிடத்தில் சொல்லுங்கள், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹமத்து கிடைக்கவே கிடைக்காது என்று அவர்களை நிராசை அடைய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் இந்த ஆயத்தை வஹியாக இருக்கிறான் என்பதாக ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திற்கு 3 வகையான நிபந்தனைகளை போடுகிறார். ஒன்று என்ன தெரியுமா? இந்த ஆயத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்கள் அறியாமையில் தவறு செய்தாலும் அல்லது காஃபிர்கள் அறியாமல் தவறு செய்தாலும் 3 விஷயம். ஒன்று, அந்த பாவத்திலிருந்து விலகணும். 2வது, செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்தணும். 3வது, அல்லாஹ்விட்ட மண்டிட்டு துஆ கேட்கணும். இந்த 3ம் செய்தால் பின்னாடி அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு என்னுடைய ரஹமத்து கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்னா, பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல செஞ்ச பாவத்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு இந்த சமுதாயம் எதை நினைச்சு ஃபீல் பண்ணுது? குறிப்பா வாலிபர்கள், ஏன்டா கவலையா இருக்கிற, என்ன அவ பார்க்காம போயிட்டா, மூதேவி, உன்னை வளர்த்த விதம் அந்த மாதிரி, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல, ஒருவருக்கு தொழுகத்தை துப்பு இல்ல, ஒரு பெண் தன்னை பார்க்க என்பதற்காக ஒரு சமுதாயத்தின் நாளைய தலைவர், நாளைய பள்ளியுடைய முகவல்லி, நாளையினுடைய ஆலி, நாளைக்கு பள்ளிவாசலுடைய ஹாஃபிஸா, எப்படி வேண்டாலும் மாறலாமே, கேவலம் ஒரு பெண்ணுக்காக இன்றைக்கு ஒரு வாலிபன் என்னை அவள் பார்க்கவில்லை என்பதற்காக முகம் சுளிக்கிறான், வருத்தப்படுகிறான், கவலைப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்டவன் இவனுக்கு என்ன அருள் கிடையாது. யார் அல்லாஹ்விடத்தில் செஞ்ச பாவத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்களோ, செஞ்ச பாவத்தை நினைச்சு யார் வருத்தப்படுறாங்களோ, அதே நேரத்தில் என்னிடத்துல யார் மண்டிட்டு துவா கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் என் அருள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்துல பேசுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திற்கு வேறு விதமாக விளக்கம் தருகிறார்கள். ஒரு பக்கம் பாவம் செஞ்சவர்கள், மது குடித்தவர்கள், மாவுல கொஞ்ச நேரம் விளையாண்டவர்கள், சூதுல கொஞ்ச நேரம் விளையாண்டவர்கள், இல்லது யாரையாவது ஏமாத்தியவர்கள், கொலை செய்தவர்கள், கற்பழித்தவர்கள், இதெல்லாம் ஒரு பாவத்துடைய பட்டியல் என்றால், மார்க்கத்தின் முஃபஸ்ஸிரீன்கள் அடுத்த பக்கம் ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. பாங்கு சொல்லியும் தொழுகாத முஃமின்கள், ரமலான் வந்து நோன்பு நோக்காத முஃமின்கள், ரமலான் மாதத்தில 7 காலங்களிலே தராபியாவுடைய குர்ஆன் திலாவத்திலே தொழுகையில கலந்து கொள்ளாத முஃமின்கள், இவர்களும் பாவம் செய்தவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும், கொலை பண்ணா கூட அல்லாஹ்ட்ட என்ன இருக்கு, ஒரு கட்டத்துல மன்னிப்பு உண்டு. ஆனா எந்த தவறுமே பண்ணாம தன்னை புண்ணியமான்னு நினைச்சுக்கிட்டு எந்த புண்ணியமும் பண்ணாம இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் அல்லாஹ்ட்ட கடுமையான கேள்விகள் உண்டு. என்ன கேடு உனக்கு?
உடம்புல எங்க எங்க வியாதி காட்டு, இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடம் தொழுகாமல் அரப்பேறித்துக் கொண்டிருந்தாயே, எனக்கு துஆவை கேட்காமல் வீண் எடுத்து கழித்துக் கொண்டிருந்தாயே என்ன என்று அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்க கேட்க உங்க வீட்டுல யாரு உனக்கு துணையா நிற்பா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி சூரா அபஸவத்தில் அல்லாஹ் அடுக்கடுக்காக பேசுவானே. உன் பொண்டாட்டி வராது, உன் பிள்ளைங்க வர மாட்டாங்க, உன்னுடைய தாய் தகப்பன் வர மாட்டாங்க, எந்த நண்பர்களை கூட்டி வச்சுக்கின்னு மொபைல் போன் ஆட்டடிச்சு நிற்கிறியோ அந்த கேடுகட்ட நண்பர்கள் வரமாட்டார்கள். வேற யாரு வருவா? யாருமே வர மாட்டார்கள். நீ செய்த ஆமாலை தவிர, நீ எடுத்து கையில் அந்த துவாக்களை தவிர. அல்லாஹ் சொல்லுகிறான், மறுபக்கம் நன்மை செய்யாமல் இருக்கிறார்களே, இதுவே பெரிய குற்றம். இந்த குற்றங்களை எல்லாம் விளங்கி கொண்டு அதிலிருந்து மீண்டு மண்டியிட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் அருள் இவர்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த கட்டணத்தில் இருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், கத்தப ரப்பிக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என்னுடைய ரஹ்மத் என் அடியார்கள் மீது நான் செலுத்துவதில் எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன். இப்ப நாம் எப்படி பள்ளிவாசல் 5 வேளை பாங்கு சொன்னா வந்து தொழுவது நம்ம மீது கடமையோ, அல்லாஹ் அவனுக்கு ஒரு கடமையை உண்டாக்கிக்கிறான். என் அடியார்கள் மீது ரஹமத்தை புரிவதை நான் என் மீது கடமையாக்கி கொண்டேன். நாம கடமையில தவறினாலும் அல்லாஹ் கடமையில தவறவே மாட்டாங்க. அதனாலதான் நம்ம தொழுகாட்டாலும் நமக்கு நல்ல மனைவி அமைச்சு கொடுக்குறான். நிறைய பேர் பேசுவாங்க, நான் 5 வேளை தொழுகிறேன், எனக்கு ஒரு புள்ள பூச்சி இல்ல, அவன் பள்ளியாசல் பக்கமே வந்தது இல்ல, இந்தாதான் கல்யாணம் பண்ண அடுத்த மாசம் குழந்தையோட நிக்கிறான். எத்தனை பேர் பொறாமை. எந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் கடமையில் தவறினாலும் என் கடமையில் நான் தவற மாட்டேன். என்ன தவறுது? என் அடியார்கள் மீது அருளை செலுத்துவதில் நான் கதிகட்சமாக நான் வேலை செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் அறிவித்து கொடுக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில வந்தார்கள். வந்த பொழுது சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரைல் என்னிடத்துல வந்து ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள். என்ன செய்தி தெரியுமா? முற்காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்தார். நடுக்கடலில் நாலாபுரம் உப்பு தண்ணி, அந்த நடுக்கடலில் நாலாபுரம் உப்பு தண்ணீர் அல்லாஹ் தஆலா அவருக்கு மதுரமான தண்ணீரை வழங்கினார். அந்த நாலாபுரம் நடுக்கல் பகுதியில் மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு புல்பூச்சி கூட முளைக்காத அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மாதுளப்பழம் மரத்தை அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு வழங்கினான். ஒரு கட்டத்தில் அந்த அடியானுக்கு அல்லாஹ் 500 வருஷம் அமல் செய்யக்கூடிய நசீபை தந்தான். அந்த மனிதர் இறங்குவார், ஒது செய்வார், பழங்களை சாப்பிடுவார், மதுரமான நீரை அருந்துவார், மீண்டும் மலை ஏறுவார், அமல் செய்வார். இப்படி 500 வருஷம் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் செஞ்சால் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார், யா அல்லாஹ் என் ரூஹ் எப்படி பிரிய வேண்டும் என்று சொன்னார், தொழுகையில் இருக்கும்போது பிரிய வேண்டும். அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சார். அப்படியே தொழுகையில் இருக்கும்போது ரூஹ் பிரிஞ்சது. ரசூலுல்லாஹ் விவரித்து சொல்கிறார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் அந்த அடியானை சொல்லுவான், மரத்தை கூப்பிட்டு, அந்த அடியானை என் அருளை கொண்டு சுவனத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்ப மரத்தை அழைச்சிட்டு போகும்போது பேசாம வாய மூடிட்டு போகணுமா இல்லையா? நம்ம உங்கத்துக்கு இருக்கா இல்லையா? என்ன நேத்து கஞ்சி ஒரு கலரா இருந்தது, இன்னைக்கு ஒரு கலர், எந்த கலர்ல இருந்தா உனக்கு என்னப்பா? நோன்பு திறக்கிறவங்களுக்கு கஞ்சியும் தண்ணியும் பேச வந்தா போதாதா? கேள்வி, ஓவர் கேள்வி, எல்லாத்திலையும் கேள்வி. கேள்வி கேட்டு கேட்டு இந்த சமுதாயம் அழிந்ததுதான் மிச்சம். 500 வருஷம் அமல் செஞ்சவருக்கு புத்தி வேலை செய்யாம போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறாரு மலக்கு கிட்ட, 500 வருஷம் அமல் செஞ்சேன்னு என் அமலுக்கு என்ன மதிப்பு? கூப்பிடுங்க அல்லாஹ்வ, நான் அல்லாஹ்ட்ட உரையாட வேண்டும். அல்லாஹ் கேட்டா, என்ன உன் பிரச்சனை? அப்ப அந்த அடியான் சொன்னார், 500 வருஷம் அமல் செஞ்சேன், என் நன்மை என்ன ஆனது? என் நன்மைக்கு என்ன பதில்? அப்படியா, இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாதீங்க, நரகத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாணி என்ன தெரியுமா? சொன்னா செய்யணும். ஒண்ணு நல்லது பக்கம் போகணுவான், இல்லைன்னா அல்லாஹ் இந்த பக்கம் திருப்பி விடுவான். அல்லாஹ் தான் இருக்க மறுமை நாள்ல நரகத்தின் பக்கம் அழைத்து செல்கின்ற பொழுது அந்த அடியான் கதறுகிறான், கத்துகிறான், ரப்பே நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், உன் அருளை எனக்கு என்னென்று புரியவில்லை. அல்லாஹ் ஒவ்வொன்னா பட்டியலிட்டு கேட்கிறான், இங்க வா, உன்னை உங்க அம்மாவை எடுத்து உருவாக்குனது யாரு? நான் தானே. உன்னை 10 மாசம் சுமக்க வச்சது யாரு? நான் தானே. உன்னை வெளியே கொண்டு வந்தது நான் தானே. உனக்கு 500 வருஷம் ஆயுள கொடுத்தது நான் தானே. யாருக்குமே கிடைக்காத அற்புதமான வாழ்க்கை நடுக்கடலில் அல்லாஹ் உனக்கு தந்தது நான் தானே. பழங்களே கிடைக்காத அந்த மலை பிரதேசத்தில் மாதுள பழத்தை தந்தது நான் தானே. இதெல்லாம் நான் தானே தந்தேன். எந்த அடிப்படையில் தந்தேன்? என் அருளின் காரணமாக. இது எல்லாத்தையும் அருளின் காரணமாக அனுபவிச்சுட்டு இப்ப வந்து நின்றுகிட்டு 500 வருஷம் நன்மைங்க எங்கிட்டே கேட்டா நான் சும்மா இருப்பேனா?
அப்ப அந்த அடியான் விளங்கினார், யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் மறுபடியும் சொன்னான், இந்த மனிதரை சுவனத்திற்கு அழைத்து செல் என்று. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, நமக்கு 500 வருஷம் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ், அது கிடையாது. அதுல உறுதி, அல்லாஹ் உறுதியா இருக்கிறான். உம்மத்து முகமதியாவுக்கு 63 பீச பிடிக்கிறவன்றான். நாம போறது சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம நடந்துக்கிற விதத்துக்கும் 60 தொடுமா என்னன்னு தெரியல. 40 30 இப்பெல்லாம் மைக்கில் என்ன செய்யப்படுது, மைத்து செய்ய சொல்லப்படுது. அல்லாஹ் சொன்னான், என் அருளை கொண்டுதான் நீ சுவனம் செல்வாய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் இந்த செய்தி எனக்கு அறிவித்துட்டு போறார்கள். நமக்கு உண்டான படிப்பினை, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது, நாளை மறுமையிலும் நடக்காது என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருள் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் 8 பேருக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். முதல் மனிதர் சஹருடைய நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் தொழுது அழுது துவா கேட்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல யூடியூப்ல எந்த ஜெத்து பயான் சொல்றாரு, வீட்டுல இந்த அம்மா என்ன சால்லா இன்னைக்கு வச்சது, நான் ஏன் லேட்டா இருந்துச்சு, நீ ஏன் எழுப்பல, இந்த மாதிரி பஞ்சாயத்துல சஹரை கழிச்சோம்னா துவா கேட்க முடியாது. இஃப்தியாருடைய நேரங்களிலும் நாம் துவா கேட்க வேண்டிய நேரம். இந்த 2 நேரத்தில் யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது பெருமானார் சொன்னார்கள், இஸ்திக்ஃபார். ரமலான் மாதம் முழுக்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பள்ளிவாசலுக்கு வந்த அந்த கணம் ஒரு 11 வாட்டி 100 வாட்டி செஞ்சா சிறப்பு. ஆனா செய்ய முடியாது, சைத்தான் இருக்க விட மாட்டான், கிளம்புனுவான். அட்லீஸ்ட் ஒரு 11 வாட்டியாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் செஞ்சோம்னா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னவனுக்கு என் அருள் கிடைத்து விடும். ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்க சொன்னீங்கன்னு வச்சீங்க, அல்லாஹ் எப்படிப்பட்ட அருள் உங்களுக்கு தருவான்னு உங்களுக்கே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறார்கள். 3வது செய்தி, இந்த ரமலான் மாதத்திலே இஹ்சானோடு நடந்து கொள்வது. எல்லார்கிட்டையும் அன்போடு பண்போடு நல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய மும்மின்களாக நடப்பது. இஹ்சானோடு யார் நடக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். 4வது, குர்ஆனை ஓதுவது. இல்லாவிட்டால் அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்பது. ஒரு கைசேது, ஒரு கேவலம் என்னன்னா, இந்த உம்மத்துக்கு குர்ஆன் ஓதவும் தெரியல, குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு நேரமும் இல்லை. நல்ல வேலைகள் இருந்தா பரவாயில்ல, நல்ல வேலை என்ன அவரால முடியாதுங்க. ஐசில 10 பைப் ஒரு உடம்புல போயிட்டு இருக்குதுங்க, அவர் எப்படி குர்ஆன் ஏத்து கேட்பார்? ஏத்துக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு ரோட்ல நின்றுவங்க என்ன வியாதி, என்ன கேடு வந்தது? குர்ஆன் ஆயத்தை ஓதுவதையும் நம்மால் முடியல, ஓதுவதையும் கேட்கல முடியலன்னா நம்ம எந்த ஊர்ல போய் அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய போறோம்? 5வதாக பெருமானார் சொன்னார்கள், குர்ஆன் வழிப்படி நடப்பது. குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியின் பிரகாரம் யார் நடந்தார்களோ அவர்களுக்கு தான் என்னுடைய அருள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்துல நடந்து போகும் பொழுது ஒரு குச்சி வச்சு குத்திக்கினே போனாங்க. ஒரு கட்டத்துல டங்குன்னு சவுண்ட் கேட்டது. பார்த்தா ஒரு தங்க மூட்டை, ஒரு தங்க குவியல் ஒரு சொம்புல அப்படியே வெளியே வந்து நிக்குது. அந்த குவியலை பார்த்துட்டு ஈசா நபி சொன்னாங்க, ஷைத்தானே, கொலகாரனே, பாவியே சொல்லிட்டு போயிட்டாங்க. பின்னாடியே 2 பேர் வந்தாங்க. ஆஹா, யாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அந்த தங்க சொம்பு 2 பேரும் கையில் எடுத்துக்கிட்டான். ஆளுக்கு போட்டி, உனக்கா எனக்கா. ஒரு கட்டத்துல ஒருத்தர் சொன்னார், நம்ம 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம், ஆனா 2 பேரும் நம்ம ரொம்ப கடுமையான பசியில இருக்கிறோம், என்ன செய்யலாம்? ஒருத்தர் சொன்னார், நீ போய் பட்டணத்துல ஏதாவது வாங்கிட்டு வா சாப்பிட. போனார். போகும்போது சூழ்ச்சியான எண்ணங்கள், நாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருவோம், இவருக்கு கொடுத்துட்டு ஆளை காலி பண்ணி அந்த சொம்ப நாம தூக்கிடுவோம். இந்த ஆள் இங்க என்ன பண்றார், ஒரு மரத்தின் கிளையை பிரிச்சு உடைச்சி அதை நல்லா கூர்மையாக்கி அவன் வந்தான்னா அவனுக்கு தெரியாமலே ஒரு சொல். 2 பேரும் சதி செய்தார்கள். 2 பேருக்கு அந்த தங்கம் கிடைக்கல. 2 பேர் ரூஹு தான் போச்சு. பேசாம போயிருந்தா உயிரால் தப்பிச்சிருக்கோம். போன ஈசா நபி ரிட்டர்ன் வந்தாங்க. பார்த்தாங்க, சொம்பையும் பார்த்தாங்க, அந்த 2 பேரையும் பார்த்தாங்க. கொலகாரன பாவிய, ஓண்ட நான் தப்பிச்சேன், பாவி இந்த அப்பாவிகள் மாட்டிக்கிட்டாங்களா என்று சொல்லி ஈசா நபி அந்த இடத்தை விட்டு கடந்தார்கள். இந்த உலகத்துல பணம் தான் வாழ்க்கை என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனால நிம்மதியா வாழ முடியாது. குர்ஆன் தான் வாழ்க்கை. குர்ஆனைத்தான் நாம் ஓத வேண்டும், குர்ஆன் படித்தான் நாம் நடக்க வேண்டும். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் யார் இரையச்சமுடையவர்களாக வாழ்ந்தார்களோ, இரையச்சம் இந்த உம்மத்தில் இருக்கா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. குர்ஆனை தெரிந்திருந்தோம், ரமலான் மாதம் தெரிந்திருந்தோம், ஆமா ரமலான், ஆமா குர்ஆன் பார்த்துக்கலாம், ஒரு உம்ரால செஞ்சுக்கலாம், ஒரு ஹஜ்ஜில. இது மாதிரி நிறைய பேர் இந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க. அதான் ஹஜ்ஜி செஞ்சா அன்னைக்கு பிறந்த பாலகனாமே அஜத்து சொன்னாரு பயான்ல, இங்க வா, அது காலம் எல்லாம் தொழுது தீமை செஞ்சு ஒரு கட்டத்துல ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனதுதான். ஒன்ன மாதிரி பள்ளியாசல் பக்கமே வராத பாவிக்கு கிடையாது, தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விடும்.
ஏழாவது அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான், யார் இந்த மாதத்தில பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் அருள் கண்டிப்பாக கிடைத்துவிடும். இன்னைக்கு தொட்டாலே ஃபயரா மாறுறான். ஏன்பா தொழுகைக்கு வரலன்னு கேட்டா டயரை கிழிக்கிறான், சீட்டை கிழிக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சான்னு என்ன கேட்காதீங்க, நடக்குது, எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இன்னைக்கு நன்மையை செய்யும் போது, நன்மை எட்டு வைக்கும் போது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்ல. எட்டாவது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், தொழுகை இந்த மாதத்தில் எவன் சரியாக தொழுகிறானோ அவனுக்கு என்னுடைய அருள் கண்டிப்பாக கிடைத்து விடும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களை சொல்றான். என் அருள் இல்லாவிட்டால் இந்த உம்மத்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுவார்கள் தெரியுமா? நஷ்டவாளிகளாக, இரண்டாவது ஷைத்தான்களாக மாறி போவார்கள், மூணாவதாக அழிவு அவர்களுக்கு உண்டாகிவிடும், நான்காவது அல்லாஹ் சொல்கிறான் சர்ச்சையில நான் அவர்களை சிக்க வைப்பேன், கடுமையான சர்ச்சையில. அடுத்து ஐந்தாவது சொல்லுகிறான் வேதனை அவர்கள் தொடர்ந்து தீண்டு கொண்டே இருக்கும். ஆறாவது அவர்கள் தூய்மை அடையாதவர்களாக நான் அவங்க இந்த உலகத்துல வாழ வைப்பேன். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாட்டா இந்த 6 நமக்கு முசீபத்துன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த உம்மத்துல ரமலான் மாசத்துல நாம தான் அமல் செய்யறது இல்ல, எல்லாரும் அமல் செய்யறாங்க. எத்தனையோ பிற சமயத்தை சேர்ந்தவங்க நோன்பை மதிக்கிறாங்க. இந்த ரமலான் மாசத்துல கூட கஞ்சாவில் சிக்கிய வாலிபர் சொல்லி வாட்ஸ்அப்ல பேர் வருதுன்னா எவ்வளவு கேவலம் இந்த உம்மத்துக்கு. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் சிந்தித்துக் கொள்ள, இவையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். எனவே முந்திய இந்த 10 நாட்களில் நாம் அல்லாஹ்விட்ட தொடர்ந்து அருள் கேட்கக்கூடிய, அடுத்த ரஹமத்து கேட்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அதே நேரத்தில் தொழுகை நடக்கின்ற பொழுது தயவு செய்து இந்த மகளால் வசிப்பலா இருந்தால் பள்ளிக்கு வந்துங்க, தொழுகை நேரத்தை தயவு செய்து வெளியே நிற்காதீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன் நம்ம அழுத்த நிறுத்தமா சொல்றோம், நீங்க தொழுகாம வெளியே நின்று இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கோபம் இந்த மஹல்லாவுக்கு தான் இறங்கும். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் அதுபட்ட நிலையில் முழுமையாக பாதுகாத்து வாழும் காலமெல்லாம் நன்மை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எதை பேசினமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.